சனிக்கிழமை சும்மா கறி இருந்தா எங்க அம்மா திட்டுவாங்கண்ணே, நான் வரலனே. டேய் தம்பி நில்றா, நீ இல்லைன்னா யாரா ப்ரௌனி கொடுப்பா? இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு ஆர்டர் கிடச்சதும் என் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆனதே பிரியாணி தான். என்னதான் முக்குக்கு முக்கு பிரியாணி கடை இருந்தாலும் பாய் வீட்டு ஃபங்க்ஷனில் சூடாக சாப்பிட்ற பிரியாணியை அடிச்சுக்கவே முடியாது. அப்போது தான் இந்த ட்விஸ்ட்டை வச்சுட்டு போயிட்டான் மணி. மணி இல்லாமல் ப்ரௌனிஸுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் ட்ரிங்க் கவுண்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெல்கம் ட்ரிங்காக வாட்டர்மெலன் மாக்டெயில் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருந்துச்சு, அந்த பக்கம் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது 7 மணி நமாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. கொஞ்ச நேரத்துலேயே முகேஷ் அண்ணா கீழே போய் பாருங்கன்னு சொல்ல நான் ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஏடா இங்கே இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ப்ரௌனி ஸ்டிக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக வந்து ப்ரௌனி ஸ்டிக்கில் ஒரு சாக்லேட் தான் வைப்போம். இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் வந்து 2 சாக்லேட் டிப்ஸ் வச்சுருந்தோம், ஒயிட் அண்ட் மில்க் சாக்லேட். ஆல்சோ கஸ்டமர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எந்த கெஸ்ட்டுமே ப்ரௌனி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால நாங்கள் வந்து ப்ரௌனி ஸ்டிக்ஸை லீஃப்லேயே சர்வ் பண்ணிட்டோம். நாங்கள் அங்கே ஃபில் பண்ணி கொடுக்க கேட்டரிங்கில் இருக்க சர்வீஸ் மெம்பர் அப்படியே எல்லா லீவ்ஸுமே ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு டெசர்ட்டுக்கு போகிற சில பேர் திரும்ப ப்ரௌனி ஸ்டிக் தான் வேணும்னு சொல்லி இங்கே வந்தனால எங்கள் ஸ்டால் கிட்ட பயங்கரமான க்ரௌட். பாய்ஸ் அவங்க ஒர்க்கை முடிச்சதும் நான் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து தான் அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதா போதுமா?